ஆல்வேஸ் நம்ம தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவில் தான் சிந்திக்கிறோம். என் பிரச்சனைக்கு காரணம் மூன்றாவது மனிதர் அல்லது சூழ்நிலைகள் அல்லது சமூகம், இப்படியெல்லாம் யாராவது ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவில் தான் திங்க் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை மாற்றி அமைச்சு திங்க் பண்ணணும். என் பிரச்சனைக்கு காரணம் நானே தான். ஐ ஆம் த ப்ராப்ளம். தென் வேர் இஸ் த சொல்யூஷன்? ஐ ஆம் த சொல்யூஷன். வாட் இஸ் த ரீசன் ஃபார் த ப்ராப்ளம்? என்னுடைய தவறான புரிதல். என்னுடைய தவறான புரிதலை நீக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? சாஸ்திரம் சொல்கிற உண்மைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுதல் தான். நான் எதை சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறேனோ, அதை தவறு என்று நினைத்து கொண்டிருக்கிறேனோ, தவறை சரி என்று புரிந்தல். எது சரி என்று புரிந்து கொண்டிருக்கிறோம் அது தவறு என்று புரிதல். எது சரி என்று புரிந்து கொண்டிருக்கிறேன்? இந்த உடல் உலகம் உண்மை என்பதை புரிந்து கொண்டிருந்ததை மாற்றி நான் ஆன்மா என்று உணர்கின்றேன். இப்போ இந்த மனோபாவத்தை மாற்றுறதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் சேஞ்ச்.